கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இயேசு தீர் சீதோன் பகுதிகளை நோக்கி செல்லும்போது அங்கு வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் இயேசுவிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. சீடர்கள் அவரிடம், நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினார். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் வந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். இயேசு மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்றார். அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது. இந்த நிகழ்வை பார்க்கும்போது ஒரு தாயின் பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை மௌனம் பதிலாய் வந்தாலும், யார் தடுத்தாலும், இறைவனே நமக்கு எதிராயிருப்பதாக தோன்றினாலும் விடாமல் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். பணிவு, விடாமுயற்சி, விசுவாசம் இருந்தால் அந்த ஜெபம் இறைவனால் அங்கீகரிக்கப்படும். நாமும் கனானிய பெண்ணை போன்று இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்வோம். நம் வாழ்வில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பு இறைவா, எந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராயிருந்தாலும் அனைத்து தடைகளையும் தாண்டி கானானிய பெண்ணை போன்று உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.